students, welcome to Kevlin Chemistry channel. Last class we have to discuss silicon and uses, and then in this class we will discuss about the silicon preparation. அது போன வகுப்புல சிலிக்கன் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வகுப்புல சிலிக்கன் ப்ரிப்பரேஷன், அதாவது தயாரிப்பு, சிலிக்கன்கள் வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ silicon preparation, generally silicons are prepared by the dialkyl dichlorosiloxane and diaryl dichlorosilane. So these are prepared from the diaryl dichlorine. And then first of all இதில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து சிலிக்கோன்கள் வந்து பொதுவாக வந்து டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன்களாகவும் டைஅரைல் அல்லது வந்து டைஅரைல் டைக்ளோரோசிலேன்களாகவும் நினைச்சாக்கும் தயாரிக்கப்படுது. ஸோ எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திஸ் இஸ் த dialkyl dichloro, this is silicon. So these two are combined in this copper catalyst, in front of copper catalyst at 570 Kelvin temperature. அதாவது இந்த வினைவேக மாற்றியான காப்பரினுடைய முன்னிலையில் வந்து 570 கெல்வின் வெப்பநிலையில் வந்து வெப்பப்படுத்தப்படுது. ஸோ அட் தட் டைம் திஸ் dialkyl dichloro and then react with the silicon dialkyl dichlorosilane is forming that. இந்த dialkyl டைக்ளோரினையும் இந்த சிலிக்கனையும் வினைக்குட்படுத்தப்படும் பொழுது எது வினைவேக மாற்றியான காப்பருடைய முன்னிலையில் 570 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தப்படும் பொழுது நமக்கு டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன் வந்து நினைச்சினாக்கும் பெறப்படுது. டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன் ஆன வந்து நினைச்சினாக்கும் பெறப்படுது. ஸோ அந்த டைம் திஸ் R2Si chlorine 2, so R2Si Cl2 dialkyl dichlorosilane, and then again this compound chlorine silicon chlorine alkyl alkyl. So in this reaction addition of 2H2O, 2 water molecules are added. அதாவது இங்கே வந்து இந்த காம்பவுண்டோட 2 நீர் மூலக்கூறான வந்து சேர்க்கப்படுது. அட் தி சேம் டைம் -2HCl, 2 ஹைட்ரோக்ளோரிக் அமிலமானதுனாக்க நீக்கம் அடையுது. பிகாஸ் திஸ் காம்பவுண்ட் Cl and Cl is out, 2HCl வெளியில் போகுது. ஸோ வாட் இஸ் added? 2 water molecules. So here one OH, here one OH. So 2HO OH. So for 2H2, 4 hydrogen atoms are present in there. So at that time in this 2 hydrogen atoms are releasing to chlorine. இந்த 4 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும் பொழுது இதுல இருந்து 2 ஹைட்ரஜனான வந்து குளோரினோட சேர்ந்து வெளியேறிடுது. 2 குளோரினோட வந்து குளோரினோட என்ன செய்யுதுனாக்கும் 2 ஹைட்ரஜன் வெளியேறும் பொழுது இந்த இது வந்து என்னச்சுனாக்கும் சேம் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து என்னது 2H2O, 2 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜன் வந்துச்சுனாக்கும் ஆட் ஆகுது. ஸோ தீஸ் hydroxyl groups are replacing to the chlorine. Hydroxyl groups are replacing to the chlorine. இந்த ஹைட்ராக்சல் தொகுதியான வந்து என்ன செய்யுதுனாக்கும் இந்த குளோரினோட இடத்தை வந்து என்ன செய்யுதுனாக்கும் என்ன செய்யுது ரீஃபில் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் and then next step
In this HOSiOH alkyl again plus another one compound will say same, we have to add it. That time minus H2 is happened that இங்க வந்துச்சுனா ஒரு வாட்டர் மாலிகுல் வந்துச்சுனாக்க release ஆகுது. So how to releasing that? In these two compounds joining there, this is the releasing water molecule. So this H2 is releasing. இங்க வந்து என்ன செய்யறது, இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ் சேர்ந்து வினைக்கு உட்படும் பொழுது இங்க இந்த நீர் மூலக்கூறானது வந்துச்சுனாக்க வெளியேறுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு குரூப் வந்துச்சுனாக்க டேரெக்டாக வந்துச்சுனாக்க அட்டாச் ஆகும். ஸோ அப்போ இது ரிலீஸ் ஆயிடுச்சுனாக்க இந்த பாண்ட் வந்துச்சு அப்படியே டேரெக்டாக இந்த ஆக்சிஜனோட வந்து கம்பைன் ஆகுது. ஸோ HOSiOH. So 4 alkyl groups are same. Again திரும்பவும் வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்க again we will be added these compounds. It's the same compounds. Again will be the minus H2O. திரும்பவும் வந்து என்ன செய்யணும்னாக்க இதே சேம் இந்த குரூப் வந்து என்ன செய்யணும்னாக்க காம்பவுண்ட் வந்து அடிஷன் பண்ணும் பொழுது சேம் ப்ராசஸ் மைனஸ் H2O, அதாவது மறுபடியும் ஒரே அதே மாதிரியானது தான் வந்து நிகழுது. என்ன அப்படின்னா வந்து நீர் மூலக்கூறான வந்து நீக்க முடியாது. இங்கே எப்படி வந்து சேம் வந்து இந்த H2O ரிலீஸ் ஆச்சோ சேம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் வந்து நினைச்சாக்க தோணுது. ஸோ இன் திஸ் செயின் ப்ராசஸ் இஸ் எண்ட்லெஸ். அதாவது இது வந்து ஒரு முடிவுறா நிலையில் வந்துச்சுன்னா தொடர்ச்சியாக ஒரு செங்கிலி தொடர் அமைப்பு வந்துச்சுனாக்கும் கண்டினியூஸ்லி திஸ் செயின் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். இங்கே வந்துச்சுன்னா தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து இந்த பலபடியான வந்து this linear chain processes will be going on, not endless. தொடர்ச்சியாக வந்து இந்த சங்கிலி தொடர் அமைப்பான வந்துச்சுனாக்க கண்டினியூஸாக வந்து என்ன செய்யுது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை. ஸோ திஸ் இஸ் அ சிலிகான் ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் we will be discuss the ring silicon of monoalkyl chlorosilanes RSiCl3 அப்படிங்கிற ஃபார்முலா RSiCl3. that means monoalkyl chlorosilane. So yields to a very complex cross-linked polymer. And then linear silicone can be converted into cyclic or ring silicones. So linear silicones are converted into a ring or a cyclic silicone. When water molecules are removed from the terminal, when water molecules are removed from the terminal OH groups. So in this ring silicon silanes, ring silicon or cyclic silicons are made up of this. Mainly the terminal point of the hydroxyl groups are water molecules. From the water molecules removed OH groups. அதாவது நீர்மூலக்கூறிலிருந்து OH குரூப்பை வந்து நீர்மூலக்கூறை வந்து நீக்குவதன் மூலமாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த வளைய சிலிக்கோன்களையோ அல்லது என்ன சொல்றது பழைய சிலிக்கோன்களை வந்து என்ன செய்யலாம் பெறலாம். ஸோ இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் திஸ் ப்ராசஸ் இஸ் ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ். இது வந்து என்ன செய்யனாக்க நீரார் பகுத்தலுக்கு வந்து என்ன செய்யனாக்க உட்படுத்தப்படுது. எதுக்கு உட்படுத்தப்படுது? நீரார் பகுத்தலுக்கு உட்படுது. த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மோனோஅல்கைல் குளோரோசிலேன் அப்படின்னா ஒரே ஒரு அல்கைல் தொகுதியானதுனா மோனோ அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோசிலேன்ஸ் and then yields to very complex cross linked, அதாவது ஒரு சிக்கலான காம்ப்ளெக்ஸ் பாலிமர் ஸ்ட்ரக்சர். இது மாதிரி வந்து ஒரு சிக்கலான ஒரு வலை போன்ற அமைப்பு வந்துச்சுனாக்க இந்த பலபடிகளான வந்துச்சுன்னா கொடுக்குது. லைனியர் சிலிக்கோன் கேன் பி ஒரு நேர்கோட்டு சங்கிலி தொடர் அமைப்பில் வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் கேன் பி கன்வெர்டட் இன்டு
ஒரு நேர்கோட்டு சங்கிலி தொடர் அமைப்பு வந்து என்ன செய்யலாம்னாக்கும் ஒரு வளைய சிலிக்கான்களாக வந்து என்ன செய்யலாம் மாற்றம் அடைச்சலாம், கன்வெர்டட் இன்டு ரிங் ஆர் cyclic silicons. So in this, when water molecules removed from the terminal, எப்போ வந்து இந்த அமைப்பினுடைய அந்த கார்னரில் வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா OH குரூப்ஸ் இருந்துச்சு இல்லையா ஒவ்வொரு டெர்மினல்லையும், அந்த OH குரூப்ஸை எப்போ வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிங் ஆர் cyclic silicons we are get it. எப்போ வந்து ஒரு நேர்கோட்டு சங்கிலி தொடர் அமைப்பில் பலபடியில் வந்து அந்த வாட்டர் மாலிகுல் வந்து OH குரூப்ஸை வந்து நம்ம வந்து நீக்கிறோமோ அப்போ வந்து என்ன செய்யலாம்னாக்க இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளிக் ஆர் ரிங் சிலிக்கான்ஸை வந்து என்ன செய்யலாம்னாக்க நம்ம வந்து பெறலாம். ஓகே, கம் டு த ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் மெத்தில் குரூப், மெத்தில் silicon, oxygen, silicon. So here no one water molecules and no one OH groups are not present in there because we are already removing that in this linear chain polymer. அதாவது நேர்கோடு சங்கிலி தொடர் அமைப்பில் காணப்படக்கூடிய அந்த முனை பகுதிகளில் வந்து காணப்படக்கூடிய OH குரூப்ஸை வந்து ரிமூவ் பண்ணதன் மூலமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் லிங்க் பாலிமர் ஸ்ட்ரக்சரை வந்து நினைச்சுனாக்கு பெற முடியுது. அதாவது குறுக்க பலபடி வந்து நினைச்சுனாக்கு பெறப்படுது. திஸ் இஸ் வளைய ரிங் க்ளோசர் silicon structure. It's the same here also. No one OH groups are present because already we have to remove that OH groups are water molecules. Here also no one OH groups or water molecules are present in that structure. This is the process of hydrolysis process in the monoalkyl chlorosilanes or monoaryl chlorosilanes also. இது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா வந்து மோனோ ஆல்கைல் குளோரோசிலைன்கள்ல இருந்து வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா வந்து இந்த வளைய அல்லது ரிங் க்ளோசர், அதாவது மூடிய அமைப்பு கொண்ட இந்த சங்கிலி தொடர் அமைப்பை, அதாவது சிக்கலான பலபடிகளை வந்து என்ன நம்ம வந்து பெற முடியுது. எப்போ ஸ்ட்ரெயிட் லைனியர் ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமரில், அதாவது நேர்கோட்டு அமைப்பு பலபடிகளில் இருந்து OH குரூப்பை நீக்கிறதன் மூலமாக வந்து என்ன செய்யலாம்னாக்க இங்கே நம்ம இந்த மாதிரியான பலபடிகளை வந்து பெற முடியுது. ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் சிலிக்கன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் கான்செப்ட் யூ கேன் அண்டர்ஸ்டுட். ஐ திங்க் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் பற்றின கான்செப்ட் பற்றின சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்மளுடைய சேனல் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.